நந்தினி போமா, போய் மாப்பிள்ளை கிட்ட பேசுமா. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச உன் மரியாதை கெட்டுடும். எங்கடி வந்த? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இப்ப இங்க வந்திருக்க? எங்க அண்ணனை கொன்னுட்ட, இப்ப எங்க புள்ளைய என்ன பண்ணலான்னு வந்திருக்க? அது நான் சொல்றது கொஞ்சம் அப்படி கூப்பிடாதடி. என்ன அத்தேன்னு கூப்பிடாத. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருந்த உறவு எப்பவா அருந்து போயிடுச்சு. மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. ஐயோ இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன், தயவு செஞ்சு என் பொண்ண மாப்பிள்ளை கிட்ட பேச விடுங்க. எப்படி பேச விட முடியும்? இல்ல எப்படி பேச விட முடியும்னு கேக்குறேன். எங்க விஸ்வாவுக்கு எல்லா துரோகத்தையும் பண்ணிட்டு இப்ப கடைசியில எங்க அண்ணனையும் கொன்னவளை எப்படி பேச வைக்க முடியும்? எப்ப என் புருஷன் உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் அவர்கிட்ட மறைச்சு வச்சிருந்த விஷயத்த அவருக்கு தெரியப்படுத்தி சாகடிச்சியோ? ஐயோ, அப்பவே என் புள்ள உன்னை சுத்தமா வெறுத்துட்டாண்டி. நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு என் புள்ள பழைய விஸ்வா இல்லடி. நீ யாரு, எப்படி மோசமானவன்னு எல்லாம் புரிஞ்சுகிட்ட புது விஸ்வா. ஐயோ மாப்பிள்ள, உங்க அம்மா பெரிய குழப்பத்துல இருக்காங்க. உங்களுக்கு நந்தினியை பத்தி நல்லா தெரியும். உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏற்பட்ட குழப்பத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எதுக்காக இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக தான் என் பொண்ணு உங்களை தேடி வந்திருக்கா. கடவுளே நம்பலனாலும் என் புருஷன் என்ன நம்புவாரு அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோட வந்திருக்கா மாப்பிள்ள. அவ சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை. தயவு செஞ்சு அவளை நம்புங்க மாப்பிள்ள. என்னத்தையா என்னத்தை நம்பணும்? மரகதம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. என்னதான் இருந்தாலும் நந்தினி விஸ்வா தாலி கட்டின பொண்டாட்டிமா. இந்த பொண்ணு மேல உங்களுக்கு 1000 கோபம் இருந்தாலும் இந்த பொண்ணு சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும்லாமா? அதானமா நியாயம்? என்ன பெரிய நியாயம்? இவ சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு என் புள்ள இறங்கி போனதாலதான் இன்னைக்கு என் புருஷனை எழுந்து நான் நிக்கிறேன். என் புருஷன் சாவுக்கு காரணமா இருந்த இந்த கொடுமைக்காரி சொல்றது எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. இத பார் மரகதம், வார்த்தையை கொட்டிட்டு அள்ள முடியாது. நீ இப்போ மருமக மேல இருக்கிற கோபத்துல இப்படி பேசுற. பெரியப்பா சொல்றதும் சரிதான மரகதம்மா? நாளைக்கு ஒரு நாள் அந்த பொண்ணு உங்க புருஷன் சாவுக்கு காரணம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இப்ப நீங்க பேசுனீங்களே இந்த வார்த்தையெல்லாம் திரும்ப அள்ள முடியுமாமா? அதனால யார் பக்கம் தப்பு இருக்கு, யாரு பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியாம பேசக்கூடாதுமா. எல்லாம் தெரிஞ்சுதாங்க நான் பேசுறேன். மரியாதையை இவளை வெளியே போக சொல்லுங்க. தயவு செஞ்சு அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல விடுங்க. நம்பர்தா வேண்டாமான்னு அவர் முடிவெடுக்கட்டும். நம்ம வாழ்க்கையில யார் விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா என்னை யாரும் அந்த உண்மையை சொல்ல விட மாட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சது. அது மட்டும் இல்ல, அந்த உண்மையை மாமா கிட்ட தெரியப்படுத்தினாதான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும்னு அவர் வீட்டை தேடி வந்து எல்லா உண்மையும் சொன்ன. அடி பாவி, மத்தபடி மாமா இறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க.
என் வயித்துல வளர்ற நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. இத பாருங்க, இந்த கல்பனாவும் இவங்கள நல்லவங்களே இல்ல. இவங்க 2 பேரும் தான். ஆரம்பத்துல இருந்து அதை நிரூபிக்கிறேன், இதை நிரூபிக்கிறேன், சத்தியத்தை காப்பாத்துறேன், அது இதுன்னு நீ சொன்னது அத்தனையும் நம்பி 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 இன்னைக்கு எங்க அப்பா விழுந்தார். அம்மாவையும் இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. அங்கிள் போலாம். பாத்ரா, பாத்து கூட்டிட்டு போங்க அவனை. போதுமா? என் பிள்ளையே சொல்லிட்டான், சாகர வரைக்கும் அவன் மூஞ்சில முழிச்சிடாத. போயிடு. அண்ணி அழாதீங்க அண்ணி. இத பாருங்க, இப்போ வாச்சும் விஸ்வா அவளை புரிஞ்சுக்கிட்டான்ல. அழாதீங்க அண்ணி. எனக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. நான் உங்களை பார்க்கிறதுக்காக ஹாஸ்பிடலுக்கு வந்தேங்க. யாருமே என்ன உங்களை பார்க்க விடலங்க. அதுக்கப்புறம் தான் நான் மாமா கிட்ட நடந்தது சொன்னேங்க. மாமாக்கு இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேங்க. மாமா இறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. என் வயித்துல வளர நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேங்க. என்ன நம்புங்க. உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேங்க. என்ன வெறுத்து ஒதுக்கிடாதீங்க. என்ன ஏத்துக்கோங்க, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. என்னங்க அழாதம்மா, அழாத. அப்பா எழுத துக்கத்துல மாப்பிள்ள ரொம்ப குழப்பமான மனநிலைமையில இருக்காரு. அதனாலதாம்மா இப்படி. நீ மனசு தளர விடாதம்மா. மாப்பிள்ள கிட்ட நீ தனியா போய் இனிமே எந்த உண்மையை சொல்லி நம்மளால நிரூபிக்க முடியாது. ராத்திரி நம்ம பேசின மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரையும் சுரேஷையும் கூட்டிட்டு வந்து அவங்கள எதிரில் வச்சு சொன்னாதான் மாப்பிள்ள அதை நம்புவாரு. ஆமாமா, சூழ்நிலை தான் அவர் இப்படி நடந்துக்க வச்சிருக்கு. அப்பா சொன்ன மாதிரி அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து எல்லா உண்மையை சொன்னா மாப்பிள்ள கண்டிப்பா நம்புவாருமா. ஆமாம்மா, வா இப்போ போய் சுரேஷ் அவங்க வீட்டுல பார்த்து பேசலாம். ஆமா வா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீங்களும் ஒரு பொம்பளை தானே. என்னடி டயலாக் இது? இன்னும் எத்தனை காலத்துக்கு இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? இத சொல்ற உனக்கு போர் அடிக்குதோ இல்லையோ, கேக்குற எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இத பார், இந்த கெஞ்சறது கதறது இதெல்லாம் இந்த ரதி தேவிக்கு சுத்தமா பிடிக்காது. இதுக்கு
முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமலோ என்கிட்ட நீ சவால் விட்டு மோதிட்டு இருந்தியே அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதனாலதான் நானும் உன்கிட்ட புரியாத மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். ஆனா கேம் இப்போ கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. இனிமே சீரியஸ் தான். இதுக்கு மேல இந்த ரதி தேவி கிட்ட நீ என்னதான் கெஞ்சினாலும் கதர்னாலும் நோ யூஸ். டேய், எப்படி அவளை பிடிச்ச? நல்ல வேலைக்கா, நீ சொன்ன மாதிரி அவன் மாமனுக்கு தகவல் சொன்னது நல்லதா போச்சு. இல்லனா அவங்க வீட்ல போய் லாக் ஆயிருப்பா. அங்க இருந்து தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். ஆனா வாலண்டரியா வழியிலேயே சுந்தர் கிட்ட சிக்கிக்கிட்டா. அவங்கிட்ட நான் தூக்கிட்டு வந்துட்டேன். நம்மள பத்தி நம்மள பத்தின எந்த நியூஸும் இவ மூலமா யாருக்குமே லீக் ஆகல. இல்ல மகேஷ், இப்ப இவ சிக்கிட்டா. ஆனா இவ அடங்க மாட்டா. இவ அக்கா கிட்ட இருக்கிற திமிர்ல பாதியாவது இவ கிட்ட இருக்கும்ல. இனிமே இவளை ஸ்ட்ரிக்டா வாட்ச் பண்ணணும். திரும்ப இவ தப்பிக்க ட்ரை பண்ணா இவ கைய கால உடைச்சிருங்க. உள்ள எடுத்துட்டு போடா. ஏய் ஓடி ஓடின்ற மவள இன்னொரு தடவை இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா கொன்றுவேன். ஓடினா ஓடி 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 உள்ள தரங்க, கதவை தரங்க. கதவை தரங்க. கதவை தரங்க. தரங்க. இன்னும் தேவையில்லாம அவளை எதுக்கு பாதுகாத்துட்டு இருக்கணும்? இப்ப நீ ஊன்னு சொல்லு, போட்டு தள்ளிடுறேன். ஏன்டா அப்படி அவசரப்படுற? எப்ப இருந்தாலும் அவளை கொல்ற பொறுப்பு உனக்கு தான் இருக்கு. அதனால கவலைப்படாம நான் சொல்ற வரைக்கும் பொறுமையா இரு. நான் போணும். நான் போணும். நான் போணும். வாமா வாமா. என்னப்பா இது வீடு போட்டு போட்டிருக்கு? தெரியலையேம்மா, சுரேஷோட அக்கா வீட்ல தானே இருப்பாங்க. ஒருவேளை பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்களோ? போன் கொடுங்கப்பா, எதுக்கு போன் பண்ணி பாக்குறேன். யாருங்க? இங்க இந்த வீட்ல இருந்தாங்களே சுரேஷ் அவங்க அக்காவும், அவங்க எங்க போயிருக்காங்க? 3 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாங்களே. என்னது, வீடு காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாங்களா? அவங்க வீட்டை காலி பண்ணதுக்கு நீங்க ஏன் இவ்ளோ அதிர்ச்சி ஆவறீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? பணங்கின தரணுமா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திடீர்னு சொல்லாம கொல்லாம போயிட்டாங்களே, அதான் கேட்டேன். அதாம்மா எங்களுக்கும் ஒண்ணும் புரியல. அக்கம் பக்கத்துல இருக்கிற யார்கிட்டயும் சொல்லிக்காம திடீர்னு கிளம்பிட்டாங்க. ஒருவேளை அந்த சுரேஷ்க்கு வேலை எதுவும் டிரான்ஸ்பர் ஆயிருக்குமோ என்னமோ. என்னதான் இருந்தாலும் அக்கம் பக்கத்துல பழகினவங்க கிட்ட கூட சொல்லிக்காம போயிட்டாங்க. என்ன மனுஷங்க அவங்க. வேணா உங்க பேரை சொல்லிட்டு போங்க, அவங்க இந்த பக்கம் வந்தா சொல்றேன். என் பேர் நந்தினிங்க. வந்தா கொஞ்சம் மறக்காம கண்டிப்பா. சொல்லுங்க. சரிங்க. என்னப்பா இது? இந்த சுரேஷை வச்சு தானே என்னால உண்மையை நிரூபிக்க முடியும். இப்ப இவன வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்கானே, இப்ப என்னப்பா பண்றது? ஒன்னும் புரியலையேம்மா. அவங்களுக்கு வேணா ஒரு ஃபோன் பண்ணி எந்த ஊர்ல இருக்காங்கன்னு விசாரி. This number is currently switched off.
என்னப்பா இது ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? சுவிட்ச் ஆஃப். ஐயோ என்னம்மா நம்ம நேரமா எல்லாமே தடங்கலா வருது. வேணும்னா நீ அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பாரு. இல்லம்மா அவங்க அக்கா நம்பர் என்கிட்ட இல்ல. சரி நீ கவலைப்படாதம்மா, நம்ம முதல்ல போய் இன்ஸ்பெக்டரை பாப்போம். இல்லப்பா சுரேஷ் இல்லாம இன்ஸ்பெக்டர் போய் பாக்குறது சரிப்பட்டு வராது. இல்லம்மா, சுரேஷை பார்க்க முடியலன்ற விவரத்தை அவர்கிட்ட சொன்னா அவர் ஏதாவது வழி பண்ணுவாரு. நீ வா, முதல்ல நம்ம புறப்படுவோம். வா வாமா, வா வா. வா. ஏறு 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 ஏறு. கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. போ. அந்த சார்ட் என்னையாச்சு? நாளைக்கு காலைல வரேன்னு சொல்லியிருக்காங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். இங்க சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் கணேஷ் இருந்தாரு, அவரை பார்க்க வந்தோம். கணேஷ் சாரா? அவர் போன வாரமே டிரான்ஸ்ஃபர் ஆகி கேரளா போயிட்டாரு. அவரை என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? அவர் எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சார். ஒரு பர்சனல் விஷயமா அவரோட உதவி எங்களுக்கு தேவைப்பட்டது. நாங்க வர வழியில அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம். மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அத நேரடியா வந்து பார்த்துட்டு போலன்னு வந்தா இப்போ நீங்க இப்படி சொல்றீங்களே சார். இல்லம்மா, சாரை எலெக்ஷன் டியூட்டிக்காக தான் கேரளாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அவர் அங்க போனதும் பழைய நம்பரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு புது நம்பரை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காருமா. சார் அவரோட புது நம்பர் ஏதாவது இருந்தா கொடுக்க முடியுமா சார்? இல்லம்மா, அவரோட புது நம்பர் எதுவும் எனக்கு தெரியாது. ஒருவேளை அவரே எங்களுக்கு கால் பண்ணா தாமா உண்டு. சார் அவர் அப்படி ஏதாவது கால் பண்ணா எங்க நம்பர் அவர்கிட்ட கொடுத்துருங்க சார். கண்டிப்பா தர்றேம்மா. உங்க பேரையும் நம்பரையும் எழுதி கொடுத்துட்டு போங்க. அவர் எனக்கு கால் பண்ணாருன்னா நீங்க வந்துட்டு போன விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி அவர் நம்பரை உங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்கறேன். அவர் கொடுக்க சொன்னார்னா நானே உங்களுக்கு கால் பண்ணி அவர் நம்பரை கொடுக்கறேன். சரி சார். இந்தாங்க, இதுல உங்க பேர் நம்பரை எழுதி கொடுங்க. ஆனா அவரு எலெக்ஷன் பிஸியில இருக்கிறதுனால இப்போதைக்கு எனக்கு கால் பண்ண மாட்டாருன்னு தான் தோணுது. அதனால உங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை அவரால தான் சார் தீர்த்து வைக்க முடியும். சார் இன்னொரு விஷயம். சொல்லுங்கம்மா. சார் கேரளால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க அவர்கிட்ட பேசி எங்களுக்கு உதவி பண்றதுக்கு கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமான்னு கேட்டு பாக்குறோம் சார். இங்க பாருங்கம்மா, எலெக்ஷன் டியூட்டியா போயிருக்கிறவரை நாங்க இப்படி எல்லாம் தொந்தரவு பண்ண முடியாதும்மா. இன்னொரு விஷயம், கேரளால 1000 ஸ்டேஷனுக்கு மேல இருக்கு. அதுல அவர் எந்த ஸ்டேஷனுக்கு போயிருக்காருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே நான் 4-5 ஸ்டேஷனுக்கு ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க மூலமா அவர் நம்பரை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒருவேளை அவர் எனக்கு கால் பண்ணாருன்னா நான் நிச்சயம் உங்களுக்கு கால் பண்றேன். இப்ப நீங்க கிளம்புங்க. போலாமா? அப்பா எனக்கு இருந்த ஒரே ஒரு வழியையும் அந்த கடவுள் அடிச்சிட்டாருப்பா. அழாத. இவன் என்னடி பாவம் பண்ணா? இவளுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? இவன் போற வழியெல்லாம் அடைச்சிட்டா. இவன் என்னதாண்டி பண்ணுவா? இதெல்லாம் இந்த கடவுளுக்கு தெரியலையா? இல்ல பாத்துக்கிட்டு சும்மா இருக்காரா? இல்ல. என் பொண்ணு மேல அது கடவுளுக்கு இறக்கவே இல்ல. இறக்கவே இல்ல. எப்படிமா இறக்கம் வரும்? கடவுளுக்கு எப்படி இறக்கம் வரும்? கொஞ்ச நெஞ்ச பாவத்தையா நான் செஞ்சேன். கடவுள் எடுத்து குழந்தைய அழிக்க நினைச்சவதானே நானு. ஒரு பொண்ணா பொருந்துட்டு பொன் குழந்தைய வேண்டான்னு சொன்ன முட்டாள்தனமா நானு. இந்த முட்டாள்
அதனால தானே எந்த பாவமாரியாதை என் புருஷனை நான் பிரிச்சு வந்திருக்கேன். அது அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு என் வாழ்க்கையோட விளையாடிட்டாங்க. என் குழந்தைய அழிக்க நினைச்ச எனக்கு இது வேணுமா? இது வேணும். நான் பாவி. நான் பாவி. ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒரு தப்ப தெரிஞ்சு பண்ணாதாமா பாவம். தெரியாம ஏதோ குழப்பத்துல பண்றதுக்கு பேர் பாவமே இல்லம்மா. அந்த மாதிரி ஏதோ ஒரு குழப்பத்துலதான் உன் வயித்துல வளர்ற குழந்தைய நீ அழிக்கணும்னு நினைச்சே தவிர உண்மையிலேயே நீ அதை அழிக்கலையே. அது போக உன் தப்பெல்லாம் உணர்ந்து அந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து வளர்க்கணும்னு தானே ஆசைப்பட்ட. அப்படி இருக்கும்போது நீ ஏமா உன்னை பாவின்னு சொல்லிக்கிற? பாவி ஐயோ பாவிதான். என்னப்பா என்னதான் நடந்தது? இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னப்பா விஸ்வா நந்தினி சொல்றது நம்பலையா? இல்ல அந்த கல்பனை சொல்ல விடலையே. என்னப்பா நடந்துச்சு? அது இல்லம்மா, மாப்பிள்ளைய பார்க்கலான்னு தான் நாங்க ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆனா அதுக்குள்ள கல்பனா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டா.